தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட திருக்குர்ஆன் வசனங்கள் என்ற இந்த தொடரில் அல்லாஹ்வை குறித்து அருளப்பட்ட வசனங்களை எப்படியெல்லாம் தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது நான் அரிசில இருக்கிறேன் என்று சொல்கிறான். இது ஒரு தெளிவான வாசகத்தை கொண்ட ஒரு வசனம். இது அல்லாஹ் அரிசில இருக்கிறான் என்றால் அரிசி என்று ஒரு பொருள் இருக்கிறது, அதில் அல்லாஹ் இருக்கிறான், அங்கே இருந்து கொண்டு நிர்வகிக்கிறான் என்று நேரடியாக ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனாலும் அல்லாஹ் அரிசில இருக்கிறான் என்ற இந்த வசனத்தை சில வழிகேடர்கள் அல்லாஹ்வை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அரிசின்னா அரிசி கிடையாது, ஆளுமையை குறிக்கும், அது வல்லமையை குறிக்கும், ஒரு வல்லமை மிக்க ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன் என்று தான் இதுக்கு அர்த்தம் செய்யணும் என்று நேரடியாக என்ன சொல்லப்படுகிறதோ அந்த அர்த்தத்தை மாற்றி அரிசின்னு ஒன்று கிடையாது, அரிசில் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு வல்லமையான ஒரு வல்லமை பெற்றவனாக இருக்கிறான் என்பதைத்தான் இது சொல்கிறது என்று என்ன செய்கிறாங்க, குழப்புகிறார்கள். இப்போ முதல்ல அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்லுகிறான் என்றால் 7வது அத்தியாயத்தில் 54வது வசனத்தில் இன்ன ரப்பக்குமுல்லாஹ் அல்லதி ஹலக்க சமாவாத்தி உள்ளர்ல ஃபி சித்தத்தி ஐயாம், வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் 6 நாட்களில் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அரிசி, பிறகு அரிசின் மீது அவன் அமர்ந்தான். பிறகு அரிசின் மீது அமர்ந்த இஸ்தவா அலல் அரிசி, அரிசின் மீது அமர்ந்தான் என்கிற இந்த வார்த்தை 7வது அத்தியாயத்தில் 54வது வசனத்திலையும் இருக்கிறது. இதே வார்த்தை 10வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் இருக்கிறது, சும்மஸ்தவா அலல் அரிசி. அப்போ அரிசின் மீது அல்லாஹ் வீற்றிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இதே கருத்தை 13:2 வசனத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரிசின் மீது வீற்றிருக்கிறான். ஒரு செய்தியை, பெரிய குழப்பமில்லாத தெளிவாக விளங்கக்கூடிய லேசான ஒரு செய்தியை திருப்பி திருப்பி பல இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அரிசியில் அமர்ந்திருக்கிறான் என்கிற ஒரு செய்தியில் இப்படி ஆராய்ச்சி பண்ணி விளங்குற ஒரு விஷயமே இல்லை. அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான், அவ்வளோதான் விஷயம். இதை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் பல இடங்களில் பல வாசகங்களை போட்டு நிறுவுகிறான். சும்மஸ்த அர் ரஹ்மானு அல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரிசின் மீது வீற்றிருக்கிறான் என்று 20வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் இருக்கிறது. இதே மாதிரி 25:59 32:4 வசனத்திலையும் அதே மாதிரி 57:4 வசனம், இத்தனை வசனங்கள்லையும் என்ன இருக்குன்னு கேட்டால் அல்லாஹ் அரிசில் இருக்கிறான், ரஹ்மான் அரிசில் இருக்கிறான், இந்த கருத்துப்பட உள்ள வசனங்கள் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்றால் அரிசி இந்த வானம் பூமிக்கெல்லாம் மேலே இருக்கிறது. நமக்கு முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 7 வானம், அதுக்கு மேலே என்ன இருக்கிறது, அரிசி இருக்கிறது. அந்த வருஷ வானத்தை எல்லாம் சூழ்ந்ததாக இருக்கிறது. அந்த பிரம்மாண்டமான ஒரு இருக்கை அவன் உண்டாக்கி, அது அவனுக்கு தேவையில்லை, அல்லாஹ் அதை உண்டாக்கி அதன் மீது அவன் வீட்டிலிருந்து ஆட்சி பண்ணுகிறான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அதே மாதிரி இதை சொல்லும் பொழுது இந்த அரிசி என்பதை பற்றி அதனுடைய தன்மையை விளக்குறான். அல்லாஹ் அரிசை பற்றி சொல்லும் பொழுது ஒஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், அவன் மகத்தான அரிசிக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் தன்னுடைய பெருமையை சொல்லும் பொழுது நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு மகத்தான அரிசி இருக்கிறது, மகத்தான அரிசிக்கு உரியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அரிசி அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அரிசி எனக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது பிரம்மாண்டமான அரிசி என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதற்கு உரியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்புல் அரிசி, அரிசிக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் தூயவன் அப்படின்னு சொல்லி 21-22 வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி 23:87 வசனத்தில் ரப்பு சமாவாத்தி சபை, 7 வானங்களுக்கும் அவன்தான் எஜமான். ஒரு ரப்புல் அர்ஷில் அலீம், மகத்தான அரிசிக்கும் அவன் தான் எஜமான். அரிசின்னு ஒரு பொருள் இருக்கிற மாதிரி காட்டுதா, சக்திங்கிற மாதிரி காட்டுதா? அரிசி என்கிற மகத்தான அரிசிக்கு உரியவன். வானம் இருக்கிறது உண்மைதானே, 7 வானங்களுக்கு நான் தான் இறைவன், அரிசிக்கு நான் தான் இறைவன், 7 வானங்களும் எனக்குத்தான் சொந்தம், அரிசும் எனக்குத்தான் சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 27-26 ரப்புல் அரிசில் அலீம் என்று சொல்கிறான். அதே மாதிரி 43:82 வசனத்திலையும் ரப்புல் அரிசி, அரிசிக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் தூயவன் என்று தன்னை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அரிசி இருக்குதுங்கிற ஒரு பெருமை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அரிசி என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை நான் படைத்து வைத்திருக்கிறேன், அதன் மீது வீற்றிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு வேறு ஒரு அர்த்தம் கொடுக்கவே முடியாது.
அதே இது என்ன செய்கிறாங்கன்னா அரசுக்கு சக்தி ஆற்றல் அப்படின்னு சொல்வதற்கு உள்ள வாதம் தவறு என்பதற்கு நிறைய வேறு வேறு சான்றுகளை நான் பார்க்கலாம். அரசுன்னா அரசு தான், வேறு அர்த்தம் கொடுக்க இயலாது என்று சொல்லக்கூடிய வசனங்களும் குர்ஆனில் இருக்குது. 11வது அத்தியாயம் 7வது வசனத்தில் ஒவ்வொல்லதே ஹலக்க சமாவாத்தி உள்ளார்ந்த ஃபீ சித்தத்தை ஐயாம், வானங்களையும் பூமியையும் 6 நாட்கள் எல்லாம் படைத்தான். படைத்துட்டு ஒக்கான அரிசு அலல்மா, இந்த வானம் பூமியெல்லாம் படைப்பதற்கு முன்னாடியே தண்ணீரின் மீது அவனுடைய சிம்மாசனம் இருந்து கொண்டிருந்தது. ஃபஸ்ட்டு அல்லாஹ் தண்ணீரை படைக்கிறான். இங்கே உள்ள தண்ணி வேறு, அந்த 7 வானத்துக்கு மேலே முதல் படைப்பாகவே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரின் மீது அந்த அரசை அமைத்திருந்தான். இந்த வானம் பூமி எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு அந்த வானத்தின் மீது இந்த அரசை அல்லாஹ் நிறுவி கொண்டான் என்ற ஒரு கருத்துப்பட 11வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ அரசுன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அது தண்ணீரின் மீது முன்னாடி இருந்தது. பிறகு இந்த வானம் படைக்கப்பட்ட பிறகு அந்த வானத்தின் மீது இந்த அரசை நிறுவி அதன் மீது அவன் வீட்டிருக்கிறான் என்கிற கருத்தை இது தருகிறது. அதே மாதிரி அரசுன்னு அது ஒரு பொருள் தான். அரசுங்கிறது ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், அது வல்லமையை குறிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையை சும்மாவும் சொல்லுவோம். இப்போ நாகூர் தர்காவை பற்றி ஒரு பாட்டு படிப்பார். நாகூர் ஆண்டர் நாகூர் படிக்கிறார்ல, சிம்மாசன அதிபதிகள் நதுரேந்திய ஜெய ஜெயா வெண்பர் கோடின்னு ஒரு பாட்டு படிப்பார். அப்போ சிம்மாசனத்துக்கு அதிபர்னு சொல்கிறாங்கல்ல, அவர் சிம்மாசனம் அவர் கிடையாது, ஒரு இலக்கியமாக சும்மா சொல்கிறது. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான்னு இதை எடுத்துக்கொள்ள முடியாது. நிஜமாகவே தான் அந்த அரசு இருக்கிறது என்ற கருத்தை புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் பல வசனங்களை எடுத்து காட்டுகிறான். ஒரு வசனம் நீங்கள் வானவர்களை பார்க்கலாம், அவர்கள் அரசை சுற்றி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். அரசுன்னு ஒன்று இருக்கிறது, அந்த அரசில் அவன் இருக்கிறான். அதை சுற்றி வானவர்கள் என்ன செய்வாங்க? யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், இறைவனுடைய புகழை போற்றி பாராட்டி கொண்டிருப்பார்கள். அப்போ அரிசி என்ற ஒரு பொருளை சுற்றி ஒத்தரக்கல் மலாய்க்கத்தை ஹாஃபீன மின் ஹவுலில் அரிசி, அரிசியை சுற்றி வானவர்கள் என்ன செய்வாங்க? அரசுங்கிற சிம்மாசனத்தை சுற்றி தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹ். அப்போ அரசுன்னு ஒரு பொருள் இருக்க தானே செய்யுது. அரசுங்கிற ஒரு சக்தியை குறிக்குதா, ஒரு பொருளை குறிக்கிறதா? அது பிரம்மாண்டமான ஒரு படைப்பை தான் குறிக்கிறது. அது ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி அரசை சுமப்பதற்காக வேண்டி இந்த அரசு வானத்து மேலே சும்மா உட்கார வச்சிருக்கான, உட்கார வைக்கல. இந்த வானத்திற்கு மேலே அரசு இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அந்த அரசை சுமப்பதற்காக மலக்குகளை எல்லாம் படைத்திருக்கிறான். 7 வானத்துக்கு மேலே வானவர்கள், அந்த வானவர்கள் அரசை சுமந்து கொண்டிருப்பார்கள். அரசு என்பது நிலையாக ஒன்றிலே நிறுத்தப்பட்டு இருக்காது, அதை சுமந்து கொள்ளக்கூடிய வானவர்கள் இருப்பார்கள் என்கிற கருத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அல்லதீன யஹ்மிலூனல் அரச, அரசை சுமக்கக்கூடிய வானவர்களும், ஒமன் ஹவுலஹு, அதை சுற்றி இருக்கக்கூடிய வானவர்களும், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அரசை சுமந்து கொண்டே அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறாங்க. அது ஒரு வானவர்கள். சுற்றி வேறு வேறு வானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி 40வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அரசுண்டா என்னென்னு விளங்குதா? அரசுங்கிறது ஒரு சக்தியை குறிக்கிறதுக்குள்ள வார்த்தை இல்லை. நிஜமாகவே அரசு இருக்குது. அதை தூக்கிக்கிட்டு ஒன்றை தூக்கி சுமந்து நிற்கிறார்கள் என்ன அர்த்தம்? சக்தியை தூக்கி நிற்க முடியும்? மாணவர்கள் அதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த அரசை சுமப்பதனுடைய வானவர்களுடைய எண்ணிக்கையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 69வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் ஓ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா, அன்றைய தினத்தில் வானவர்கள் 8 பேர் அந்த அரசை சுமந்து நிற்பார்கள். இன்னைக்கு உலகத்தையெல்லாம் அழிப்பான்ல, அழிக்கும் போது அந்த வானம்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த அரசை வானவர்கள் சுமந்து நிற்பார்கள். எத்தனை பேர்? 8 வானவர்கள் சுமந்து நிற்பார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அந்த வானவர்கள் இருக்கிறாங்க, அதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நம்பர் குறிப்பிட்ட 8 வானவர்கள் அந்த அரசை சுமக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் வைப்பது? அல்லாங்கிறவன் அரசில் தான் இருக்கிறான். அரசுன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த ஒரு பொருள் இருக்கிறது. அதன் மீது அந்த அல்லாஹ் இருந்தவங்களை கண்காணித்து கொண்டும் கவனித்து கொண்டும் பார்த்து கொண்டும் நிர்வகித்து கொண்டும் இருக்கிறான். இப்படி தான் நம்ம நம்பணுமே தவிர ஒன்றுமே இல்லாமல் ஒரு சக்தியாக இருக்கிறான் என்று நம்பினால் இந்த வசனங்களை எல்லாம் மறுத்த ஒரு குற்றத்துக்கு ஆளாகி விடுவோம். அதே மாதிரி இந்த அரசை பற்றி இன்னும் தெளிவாக ஹதீஸுகளில் விளக்கம் வருது. அரசு என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கற்பனையெல்லாம் கிடையாது, நிஜமாக அரசுன்னு ஒன்று இருக்குது. அல்லாஹ் அவனுக்கே உரிய ஒரு இருக்கையை உண்டாக்கி வைத்திருக்கிறான், அதில் அவன் இருந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்னென்னு கேட்டால், மறுமை நாளில் எல்லாரும் எல்லாம் எழுப்புவான். எழுப்பின உடனே மூர்ச்சை தெளிந்து முதல்ல ஊதினோன்னு எல்லாம் சூறு ஊதினோன்னு எல்லாம் அழிஞ்சிருவாங்க. அடுத்த சூறு ஊதினோன்னு எல்லாரும் எழுந்திருப்பாங்க. எந்திரிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
நான் தான் முதல்ல எழுந்திருப்பேன். சூர் ஊதின உடனே எல்லாரையும் அழித்து விட்டு எல்லாரையும் எழுப்புவதற்கும் ஒரு சூர் ஊதப்படும், எல்லாரையும் அழிக்கிறதுக்கும் ஒரு சூர் தான். ஒரு சத்தம் கேட்டவுடனே எல்லாம் மௌத்து காலி, இன்னொரு சத்தம் ஊதினவுடனே ஃபைதாகும் எல்லோரும் எந்திரிச்சு நின்றுவாங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறாங்க. அப்போ அந்த இரண்டாவது சூர் ஊதிய உடனே அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து கியாம நாள் உலகம் அழியிற வரைக்கும் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ அத்தனை பேர் எழுந்து விடுவார்கள். அந்த மரண உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள். இப்படி ஒன்று நடக்கும். அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முதல்ல நான் தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் தான் முதல்ல எந்திரிப்பேன், ஆனால் மூசா நபி எனக்கு முதல் நிற்பார். எப்படி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்? நான் தான் முதல்ல எழுந்திருப்பேன், மூசா நபி எனக்கு முன்னாடியே அரசுடைய காலை பிடித்து கொண்டு, அரசுங்கிற சிம்மாசனத்தின் காலை பிடித்து கொண்டு அவர் நிற்பார். பொய்தான மூசா ஆகிதும்பி காய்மத்தின் மின் கவாய்மில் அரசுடைய தூண்களில் ஒரு தூணை பிடித்தவராக எனக்கு முந்தி அவர் நிற்பார். அப்போ அந்த மூர்ச்சை அடைந்து எல்லாரும் எழுந்திருக்கும் பொழுது நான் தான் எழுந்திருப்பேன் நான் நினைக்கிறேன், ஆனால் எந்திரிச்சு அவர் எனக்கு முந்தி நிற்கிறார். ஃபஸ்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கிறான்னு சொல்லி அது காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இவர் ஏற்கனவே இந்த மூர்ச்சை ஆகி விட்டார். ஒரு தடவை துன்யாவில் இருக்கும்பொழுது என்னை அல்லாஹ் பார்க்கணும்னு கேட்டார். இறைவனை பார்க்க முடியுமாங்கிற செய்தி அடுத்து நான் சொல்லும்போது விளைவிக்கிறதில்ல. அவர் அல்லாஹ் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ மூச்சு அடைந்து விட்டார். அப்போத அதனால இப்போதைக்கு மூச்சு அடையலை, அவர் மூச்சு அடையாமல் இருந்திருக்கார் போல இருக்குது. அதனால் அவர் அரசை பிடித்துக்கிட்டு நிற்கிறார்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்கிறாங்க. இந்த செய்தி புகாரியில் 2412வது ஹதீஸில் இருக்குது. இதில் என்ன விளங்குது? மூசா நபி அவங்க அரசுன்னு ஒரு பொருள் இருக்குது, அதனுடைய ஒரு தூணை பிடித்து கொண்டு அவர் நிற்கிறாரு, இறைவன்கிட்ட வேண்டுவதற்காக நிற்கிறாரு. நான் எந்திரிச்சு பார்த்தா முதல் அவர் தான் நிற்கிறாரு, நான் ரெண்டாவதாக தான் நிற்கிறேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அரசுன்னு ஒரு பொருளாக தானே காட்டப்படுது, அரசுன்னு ஒரு கற்பனையாக சொல்லப்படுது. நிஜமாக அந்த அரசை நம்ம பார்க்க போகிறோமே, இப்போ நம்ம அரசையெல்லாம் பார்க்கல, அரசு இருக்கு நம்பி கொண்டிருக்கிறோம். அந்த அரசு நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே இருக்கும். மஹ்ஷரில் எல்லாரும் இருக்கும் பொழுது தான் அந்த அரசும் இருக்கும். அந்த அரசை தான் மூசா நபி பிடித்துக்கிட்டு இருப்பார். அவர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நீங்கள் நான் எல்லோரும் பார்ப்போம், அரசையும் பார்ப்போம், அவரை எல்லாரையும் பார்ப்போம், அந்த கூட்டத்தையும் பார்ப்போம். அப்போ அரசு என்பது நம்மெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது என்பது என்ன செய்கிறோம், இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தை எல்லாம் படைக்க நினச்ச உடனே தன்னுடைய பதிவேட்டில் ஒரு விஷயத்தை எழுதுறானா. எழுதி அந்த ஏட்டை தன்னுடைய அரசின் மீது வைத்து விட்டான். அவன் எல்லாரையும் படைத்து முடிச்சுட்டு ஒரு தத்துவத்தை எழுதி தன்னுடைய நிலைப்பாட்டை எழுதி அது அரசின் மீது வைத்து விட்டான். அது என்ன நிலைப்பாடு? இன்ன ரஹமத்தி கலபத்து கலபி, என்னுடைய ரஹமத்து என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது. நான் கோபக்காரன் தான், நான் இரக்கமுள்ளவன் தான். எது கூடன்னா இரக்கம் கூட. என்னுடைய கோபத்தை என்னுடைய அருள் வென்று விட்டது, மிகைத்து விட்டது. கோபத்தை விட நான் அருளைத்தான் அதிகமாக காட்டுவேன் என்று ஒரு வாசகத்தை அவனே எழுதி அதை என்ன செய்கிறான்னு கேட்டால், கத்தபி கிதாபிஹி ஃபொஹுவ இந்தஹு ஃபௌகல் அரிசி, அரசுக்கு மேலே அந்த பதிவேட்டை வைத்திருக்கிறான். தன்னுடைய நான் எப்படி நடத்த போகிறேன், இந்த உலகத்தை நிர்வகிக்க போகிறேன் என்பதற்கு அவனாக ஒரு விதியை உருவாக்கி கொண்டு எழுதி வேற வைத்துட்டான். அதை எங்கே வச்சிருக்கிறான்? நான் எழுதி அரசில் வைத்து விட்டான். அரசில் எப்படி வைத்துட்டான்? நான் கோபக்காரன் தான், ஆனால் கோபத்தையும் விட என்னுடைய ரஹமத்து மிஞ்சியது. ரொம்ப எவ்வளோ தப்பு செய்யணும் மன்னிக்கிறான்ல, கோபக்காரன் தான். எத்தனை தடவை நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிறான். அளவற்ற அருளானவன். அதனால ரஹமத்து மிஞ்சி விட்டது. இதில் மேட்ரு என்னன்னு கேட்டால், ரஹமத்தை விட என்னுடைய ரஹமத்து கோபத்தை மிஞ்சி விட்டதுங்கிறத எழுதி அதை அரசில் வைத்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு பொருளாக தானே அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இது புகாரில் 3194 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி எல்லாரும் மஹ்ஷரில் நஃப்சின்னு இருப்பாங்க. எல்லாம் எழுப்பப்பட்ட உடனே என்ன கதிக்கு ஆளாவோங்கிறது அப்போ உள்ள நிலைமையாக இருக்கும். ஏன்னா ஒரு நாள் என்பது நீண்ட பல ஆயிரம் வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். அது அங்கே எல்லாம் நின்று விசாரிக்கிற வரைக்கும் அங்கே தான் நிற்கணும். அப்புறம் தான் சொர்க்க நரகமெல்லாம். அது தாங்க முடியாத கடுமையான வெப்பமாக இருக்கும். அந்த நேரத்தில் எல்லாரும் நஃப்சின்னு என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்களே தவிர யாரும் தகப்பன் பிள்ளையை காப்பாற்ற மாட்டான், பிள்ளைய தகப்பன் காப்பாற்ற மாட்டான், கணவனை மனைவி காப்பாற்ற மாட்டாங்க, மனைவியை கணவன் காப்பாற்ற மாட்டான். எல்லாருமே நஃப்சி என்னையை காப்பாற்று என்று எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிற நேரம். அப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தட்டையாக போவாங்க. மக்கள்லாம் அந்த வேதனை தாங்க முடியாமல் இப்ராஹிம் நபிகிட்ட போவாங்க, நூஹ் நபிகிட்ட போவாங்க. நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், ரொம்ப கஷ்டமாக நிற்க முடியலை, கொடூரமாக இருக்கிறது, நீங்கள் இறைவன்ட்ட ஏதாவது பரிந்துரை செய்யுங்க இந்த கொடூரத்தை குறைப்பதற்காகன்னு கேட்பாங்க.
ஒவ்வொருத்தரும் அவங்க செஞ்ச ஒரு தவறை சுட்டி காட்டி அல்லாஹ் இன்றைக்கி கோபமாக இருக்கிறான், நான் போய் இன்றைக்கி பேச மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இப்ராஹிம் நபி நான் அவர் போய் சொல்லிட்டேன் பாரு, அதே மாதிரி மூசா நபி ஒரு ஆள் அடித்து கொண்டு விட்டேன் பாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தவறை சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க, நாம் ஒதுங்கிக்கொள்வார்கள். கடைசியாக எல்லோரும் ரசூல்லாட்ட வருவாங்க, நீங்களாவது சொல்லுங்கன்றவன. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இப்போ ஏத்தூனி, பிறகு என்னிடத்தில் எல்லோரும் வருவார்கள், இப்போ அஸ்ஜூது தகத்தல் அரிசி, அரிசிக்கு கீழே நான் சஜிதாவில் விழுந்துருவேன். அரிசி அங்கே இருக்குது, மகசரில் தான் அரிசும் இருக்கும். மகசருங்கிறது 7 வானத்துக்கு மேலே தான் உருவாக போகிறது, அங்கே தான் எல்லாமே விசாரணை நடக்க போகிறது. அந்த இடத்தில் தான் அரிசும் இருக்கிறது. அந்த அரிசிக்கு கீழே நான் என்ன செய்வேன், அஸ்ஜூது தகத்தல் அரிசி, அரிசிக்கு கீழே நான் சஜிதாவில் விழுந்து விடுவேன். சஜிதாவிலே கடந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் என்ன செய்வான், யா முகமது இர்ஃபா ராசக, முகமதே உன் தலையை உயர்த்து, நீ கேளு நான் தர்றேன்னு சொன்னோன்னா ரசூல்லா என்ன செய்வாங்க, இந்த வேதனையை கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு துவா செய்வாங்க, பரிந்துரை செய்வாங்கன்னு வருது. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்கிறாங்க, அரிசுக்கு கீழே சஜிதா செய்வேனுங்கிறாங்க. 3340 புகாரில் உள்ள ஹதீஸ். அப்போ அரிசுக்கு கீழே சஜிதா செய்வேன் என்று சொன்னாலேயே அரிசுன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அது மகஷரில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், அதன் கீழே நான் சஜிதா செய்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ஆனால் அல்லாஹ் ஒரு அரிசி என்கிற ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி அதன் மீது அவன் வீற்றிருக்கிறான், படைத்தவன் உருவாக்கி வீற்றிருக்கிறான் என்பது தான் சரியான நம்பிக்கையாக இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில், இன்னும் பல ஹதீஸுகள் இது மாதிரி வருது. சாது பின் முஆத் அவர்கள் இறந்து போயிடுறாங்க. அவர் ரொம்ப இந்த இப்போ 10 சொர்க்கவாசிகளில் ஒரு ஆள். அவர் சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபியில் ஒரு சஹாபி. அவர் இறந்தவன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இஹ்தஸல் அர்சு லி மௌத்தி சாதி பின் முஆத், சாதி பின் முஆதுடைய மரணத்திற்காக வேண்டி அரிசு சிலிர்க்கிறது. சந்தோஷ சிலிர்ப்போம்ல, மேனி சிரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரிசை சிலிர்க்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அரிசை ஒரு பொருளாகத்தான் சொல்கிறாங்களே தவிர அரிசுந்தா ஒரு ஆற்றல் சக்தி, அந்த சக்தி உடையவனாக அல்லாஹ் இருக்கிறான். அரிசுக்குரியவன் என்றால் சக்தி உடையவன் என்று அர்த்தம் செய்யணும் என்றுலாம் சொல்கிறாங்களே, அது குர்ஆனில் சொன்னதுக்கு நேர்மாத்தமான, அல்லாஹ் நேரடியாக சொன்ன அர்த்தத்தை கொடுக்காம எந்த ஒரு அவசியம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் ஒன்றுமில்லைன்னு ஆக்கணும். அல்லாண்டா சூனியம் உருவமற்றவனு சொல்லி பழகிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வர்றதா இருந்தால் உருவமற்றவனுக்கு இதுக்கு அரசியல் வரும்ல. உருவமற்றவன் ஏற்கனவே மனசில் ஏற்றிக்கிட்டாச்சு, நம்மளாம் சொந்தமாக ஏற்றியாச்சு. இப்போ உருவமற்றவனுக்கு எதுக்கு அரிசி? அப்போ அரிசுக்கு அரிசியும் இல்லை, உருவமற்றதை ஆக்கி விட்ருவோம். அரசுன்னு ஆற்றல், அரசு என்றால் சக்தி, அரசியல் இருக்கிறான் என்றால் அவன் ஒரு சக்தியை பெற்றவனாக இருக்கிறான் என்று அர்த்தம் கொடுக்குறீங்க. ஏன் இந்த அர்த்தம் கொடுக்குறிய? அரசின் மீது அமர்ந்தான், அரசுக்கு தூண் இருக்கிறது, கால் இருக்கிறது, கீழே செய்தா செய்வார்கள் என்றெல்லாம் வரும் பொழுது இதை தப்பாக வழங்குகிறார்கள். இது புகாரில் 3803வது ஹதீஸில் இருக்கிறது. இந்த அரசு சுமக்கிற மலக்குகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மலக்குகள் 8 பேர் சுமப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 8 பேர் இவ்வளோ பெரும்பாண்டமான அரசை எப்படி சுமக்கிறது? 8 பேர் தான் சுமக்க போகிறாங்க. உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு எல்லாமே காலியாயிரும். எல்லாம் காலியான அரசு மட்டும் காலியாகாது, வானபூமி அனைத்தும் அழிக்கப்பட்டு திரும்ப உருவாக்கப்படும். அப்போ என்ன செய்வான்னு கேட்டால், அல்லாஹ் அந்த அரசு இல்லாமல் அவன் மட்டும் இருப்பான், அவன் விருப்பம் அது. ஆனால் அல்லாஹ் அரசை அழிக்க மாட்டான். அன்றைய தினத்தில் அரசை 8 வானவர்கள் சுமப்பார்கள் என்று அல்லாஹ் 8 வானவர்களை அழிக்காமல் வைத்து அவங்க அரசை சுமந்து நிற்பார்கள். அந்த அரசை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, எனக்கு ஒரு அரசை சுமக்கிற மலக்குகளை பற்றி மக்களுக்கு விளக்கி சொல்லுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. இந்த அரசை சுமக்கிற வானவர் இருக்கிறார் இல்லையா, அந்த வானவர் ஒரு காதுடைய இந்த சோனைங்கிறோம்ல, இந்த இதுக்கு இந்த தோல் புஜம் இருக்குல்ல, இதுக்கு எவ்வளோ ஒரு 3 இன்ச்சு இருக்குமா, இவ்வளோ ஒரு 4 இன்ச்சு இருக்குது. இந்த காது சோனைக்கு இதுக்கும் இந்த இடைப்பட்ட இடம் மாத்திரம் 700 வருஷம் பயணம் செய்யக்கூடிய பெருமாண்டமாக இருக்கும். இது மட்டுமே. அந்த மலக்கு எப்படி இருப்பார்னு கேட்டால், ஒரு காதுடைய சோனையும் தோல் புஜத்துக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குல்ல, இந்த தூரம் எவ்வளோ ஆயிருக்கும்னு கேட்டால் 700 வருஷம் பயணம் பண்ணி போகிறோம்ல, 700 வருஷம் 200 நாள் இல்லை, 700 ஆண்டுகள் ஒரு குதிரையில் உட்காந்து 700 வருஷம் நீங்கள் போகிறீங்க. அப்படி போனீங்கன்னா 700 வருஷம் லைஃபே ஒரு மனுஷனுக்கு கிடையாது. அல்லாஹ் அப்படி கொடுத்து 700 வருஷத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அந்த குதிரையிலே பிரயாணம் பண்ணி போனால் எவ்வளோ தூரம் போவீங்க? அந்த பூமி மாதிரி பல மடங்கு உள்ள பூமிக்கு போயிடுவீங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான தூரம். அது காதுக்கும் இந்த சோனைக்கும் இந்த தோல் புஜத்துக்கும் இடையே இப்படி இருந்துச்சுன்னா அவர் மொத்த ஆளை எப்படி இருப்பார்? இதுவே இவ்வளோ பெருசாக இருக்குமா, பூமியோட பல மடங்கு பெருசாக இருக்குமே. ஆனால் அந்த சைஸை கற்பனை பண்ண முடியலை, கற்பனைக்கு கூட அடங்காது. கண்ணுக்கு அடங்குற விஷயம் வேறு, கற்பனையாக கூட இப்படி இருக்குன்னு சொல்ல முடியலை. அவ்வளோ பிரம்மாண்டமானவர்களாக அந்த வானவர்கள் எல்லாம் படைச்சி வச்சுருக்கிறான். அப்போ அரசு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது.
அரிசி என்பது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற காரணத்தினால் அதை சுமக்கக்கூடிய வானவர்களையும் பிரம்மாண்டமான வடிவத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூதாவுதில் ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இது நான் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த அரிசின்னா கற்பனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய எல்லா வாதத்தையும் முறியடிக்கணும். என்ன இது குறித்து ஒரு விவாதம் கூட நடந்தது. அதில் பச்சையாக சொன்னார்கள், இறைவனுக்கு உருவம் உண்டாங்கிற தலைப்பில் விவாதம் பண்ணும் பொழுது வெளிப்படையாக சொன்னார்கள், அரிசிலாம் ஒன்றும் கிடையாது, அரிசிலாம் அது போய் இருப்பானா, அல்லாஹ்க்கு தேவை இருமா, தேவையற்றவன் வருது, இப்படிலாம் வியாக்கியானம் பண்ணாங்களே தவிர தெல்ல தெளிவாக குர்ஆனுடைய வசனங்களுக்கு எந்த ஒரு ஆன்சர் அவங்க சொல்ல முடியவில்லை. அதுக்காக தான் அது சம்மந்தமாக ஒரு எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சு வைத்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் முத்தஹாபூன ஃபில்லாஹி, அல்லாவுக்காகவே ஒருத்தர் நேசிக்கிறாங்க. நம்ம நேசிக்கிறோம், அல்லாவுக்காக நேசிக்கிறது இல்லை. நமக்கு உதவி செய்வான் அல்ல உதவி செஞ்சான், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மனிதரை நேசிக்கிறோம். அவர்கள்ட்ட ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காகவோ அல்ல ஏற்கனவே கிடைத்த ஒரு ஆதாயத்திற்காகவோ அல்ல ஒரு காரணம் இல்லாமல் ஏதோ பிடிச்சிருக்கு என்பதற்காகவோ என்ன செய்கிறோம், ஒரு மனிதரை நேசிக்கிறோம். இந்த நேசிக்கிறதுல சில பேர் அல்லாவுக்காக நேசிப்பாங்க. ஒரு மனுஷன் நேசிக்கிறேன்னு கேட்டால் இவனு நம்ம கொள்கையில் இருக்கிறான், மார்க்கத்துக்காக நிற்கிறான், அதனால் நம்ம நேசிப்போம் அப்படின்னு அல்லாவுக்காக நேசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வேறு காசு பணம் பதவி புகழ் அந்தஸ்து எதுக்காக நேசிக்கிறவங்களும் இருப்பாங்க. இதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு முத்தஹாபூன ஃபில்லாஹி, அல்லாவுக்காக நேசிக்கிறாங்க இல்லையா, அல்லாஹ் விஷயத்தில் ஒருத்தனை நேசிக்கிறான். ஏன்டா அவனை நேசிக்கிறேன்னு கேட்டால், அவன் எனக்கு அண்ணன் இல்லை, மாமா இல்லை, மச்சான் இல்லை, அவன் எந்த உதவியும் எனக்கு செஞ்சது இல்லை, அவனுக்கு நான் ஒன்றும் செஞ்சதில்லை, அவனை நேசிக்கிறேன். ஏன் நேசிக்கிறேன்? அல்லாவுக்காக நேசிக்கிறேன். அல்லாவுக்காக எதுக்கு நேசிப்போம்? அல்லாவுக்கு உகந்த மாதிரி அவன் நடக்கிறான் என்று நினைக்கிறோம். அல்லாவுடைய மார்க்கத்துக்கு அவன் உறுதுணையாக நிற்கிறான்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? அல்லாவுக்கு அவரை நேசிக்கிறோம். இப்படி நேசிப்பார்களேயானால் அலா மனாபிர மின்னூரின் ஃபிலில் அரிசி, அரிசுடைய நிழலில் ஒளியாலான மேடையில் அவர்கள் ஈட்டிருப்பார்கள். யௌமலால் இல்லை இல்லால் இல்லுஹு, அன்றைய தினத்தில் அந்த ஒரு நிழல் தான் இருக்கும். இந்த மகிஷருங்கிற அந்த மைதானம் இருக்குல்ல, டோட்டல் சூரியனை கொண்டா தலைக்கிட்ட நிப்பாட்டப்பட்டு விடும். அந்த வெப்பம் தாங்க முடியாது, எங்கே பார்த்தாலும் வெயில் தலைக்கு மேலே என்ன செய்யும் இருக்கும். நிழல்னு ஒன்று இருக்குமா என்றால் அரிசி அல்லாவுடைய சிம்மாசனம் இருக்கு இல்லையா, அந்த ஆசனத்துக்கு கீழே இருக்கிற நிழல் தான். ஆசனம் அவ்வளோ பெருசாக இருக்க, அரிசி என்பது அவ்வளோ பெரும்பாண்டமாக இருக்குது. அவ்வளோ பெரும்பாண்டமான அரிசிக்கு கீழே அந்த வெயில் இருக்காது, ஜிலு ஜிலுன்னு குழுகுன்னு இருக்கும். அந்த அரிசிக்கு கீழே அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், யாரெல்லாம் எனக்காக ஒருத்தர் நேசிச்சிங்களோ, அல்லாவுக்காக நீ நேசித்தீர்களே, ஆனால் அந்த 2 பேரையும் நான் என்ன செய்வேன், அரிசிக்கு கீழே உள்ள அந்த மகிஷரில் சொர்க்க நரகம் தனியாக உள்ளது. அந்த ஒரு நாளுடைய விசாரணை தாங்க முடியாது. ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு நிகராக இருக்கும். அவ்வளோ பெரிய நீண்ட நாளாக இருக்கும். அந்த நாளில் உள்ள அந்த விசாரணைக்காக நின்று கொண்டிருப்போம் இல்லையா, அந்த கொடூரத்தை தாங்க முடியாமல் எல்லாம் தவிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான், சிலருக்கு நிழல் கொடுக்குறான், நீ மட்டும் வா, அவங்க எல்லாம் வெயிலில் நிற்கட்டும், நீ அரிசி கீழே இருந்துக்க என்று அரிசிக்கு கீழே சிலருக்கு ஒளியாலான மேடை அமைத்து அவங்கள குழு என்று இருக்க வைக்கிறானா. எதுக்கு? அன்றைக்கு வேறு நிழலே இருக்காது, அந்த மகஷரில் எந்த நிழலும் இருக்காது. அந்த இடத்துல அரிசுடைய நிழலில் இருக்க வைப்பான். நிழல் எதுக்கு வரும்? சூனியத்துக்காக நிழல் வரும். ஒரு நிழல் இருக்குன்னு சொன்னாலே ஒரு மெட்டீரியல் பொருளுக்கு தான் நிழல் வரும். அப்போ நிழல் வருது என்று சொல்லி அந்த நிழலுக்கு கீழே நீங்கள்லாம் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அரிசை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அப்போ அரிசுங்கிற அந்த பிரம்மாண்டமான இடத்தில் இருந்து தான் ஆட்சியே பண்ணுகிறான். அப்படி நினைத்து பாருங்க, அச்சம் உங்களுக்கு கூடும். அல்லாண்டா யாருன்னா கண்ணை மூடிட்டு ஒன்றும் இல்லாதன்னா ஒரு பயம் வராது. அல்லாஹ் என்றால் பிரம்மாண்டமான அரசு அங்கே உட்காந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே இருந்து அவனுடைய சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறான். நினைத்து பாருங்கள், அவனுடைய பெரும்பான்மை இந்த வானம் பூமி அத்தனை விட அவன் பெருசாக தெரியுமா? இப்போ அல்லாஹ் எவ்வளோ பெருசு, அல்லாஹுக்கு பொண்ணு தக்பீர் பண்ணி சொல்லி போகிறான் அல்லாஹ் பெரியவன்ட்டு. எவ்வளோடா பெருசு? ஒன்றும் இல்லை சூனியம்ங்கிறாங்க. அல்லாஹ் பெருசுங்கிறாங்க, அப்புறம் கேட்டையா அல்லாஹ் என்ன சூனியம், அல்லாஹ் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஒன்றும் இல்லாத எப்படி பெருசாக இருக்கு? அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொன்னால் இந்த அண்ட சராசரம் அத்தனையும் விட அந்த அரசு பெருசு. அதில் அவன் வீற்றிருக்கிறான். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கடவுள் நம்ம மனுஷனை நம்ப வேண்டும் என்பதற்கு தான் இதெல்லாம் சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ நிழல் இருக்குது, அரசுக்கு நிழல் இருக்கும், அதில் இந்த ஆட்களை கொடுப்பான்னு வருது. அதே மாதிரி வேறு சில ஆட்களுக்கு இது மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான், நிழல் கொடுப்பானுங்கிற ஹதீஸும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. மன்னஃபஸன் ஹரிமிஹி, ஒரு கடனாளிக்கு ஒரு அவகாசம் கொடுக்குறான். நம்மகிட்ட ஒருத்தர் கடன் வாங்கிட்டான், தர வேண்டிய நாள் வந்துருச்சு, தரமாட்டேங்கிறான். சரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்க, இன்னும் கொஞ்சம் நாள், ஒரு மாதம் எடுத்துக்க, ஒரு வாரம் எடுத்துக்க, இப்படி அவகாசம் கொடுப்பானே. ஆனால் அவனுக்கு கியாமத்து நாளில் கானஃபி லில்லில் அரிசி,
அவன் அரிசி நிழலில் இருப்பான். இந்த விசாரிக்கிற நாள் வரைக்கும் அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போயிடுவானே, சொர்க்கமோ நரகத்துக்கு போய்விடுவார்கள். அந்த ஒரு நாள் அந்த விசாரணையே அவ்வளோ பெரிய நாளாக இருக்கும். நம்ம 24 மணி நேரம் கிடையாது, அது அவ்வளோ பிரம்மாண்டமான நாளாக இருக்கும். அந்த நாளில் உள்ள அந்த கஷ்டத்தை அவன் அனுபவிக்க விடாமல் அவனை ஏசி ரூமில் வச்சு விசாரிக்கிற மாதிரி, குற்றவாளியை விசாரிக்கும் பொழுது ஏசி ரூமில் வச்சு உட்காந்து எப்படி குழுக்குன்னு இருக்குமானா இல்லையா, அந்த மாதிரி உன்னுடைய விசாரணைலாம் எப்படி இருக்கும், அரிசி கீழே அவனுக்கு நிழலில் வைத்து அல்லாஹ் விசாரிக்கிறான். எல்லாம் வெயிலில் விட்டு விசாரிக்கிறான், இவனை நிழலில் வைத்து விசாரிக்கிறான். யார்? அடுத்தவருடைய கடனை அவகாசம் கொடுப்பது. அதே மாதிரி உங்களுக்கு பல தடவை நீங்கள் அறிந்திருக்கிற ஒரு ஹதீஸ் தான். 7 பேருக்கு அல்லாஹ் அரிசி கீழே நிழல் தருவான். 7 பேருக்கு, 7 நபர் இல்லை, ஒவ்வொன்றையும் நிறைய பேர் இருப்பாங்க. 7 வகை, 7 வகையினருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், அவனுடைய நிழல் தவிர வேறு நிழல் இருக்காதே அந்த நாளில் 7 பேரை மாத்திரம் மஹ்ஷர் நாளில் அரிசி கீழே கூட்டி வச்சு அங்கே வச்சு விசாரிப்பான். அல்லாஹ் அவர்களை நிழலில் வைத்து விசாரிப்பான். மற்றவங்கெல்லாம் வெயிலில் என்ன செய்வாங்க, மண்டை காஞ்சிக்கிட்டு இருக்கும், இவங்களுக்கு எந்த வருமான கஷ்டமும் இருக்காது என்று சொல்லும் பொழுது அந்த 7 பேர் யார்? அல் இமாமுல் ஆதில், நீதியான ஒரு அரசன். அரசன் நீதியாக நடக்க மாட்டேங்கிறாங்க, தனக்கு ஒரு நீதி அடுத்தவனுக்கு ஒரு நீதி, இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆட்சியை அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்துட்டான், அவன் நூல் பிடிச்ச மாதிரி ஆட்சி பண்ணுறான். சட்டத்துக்கு உட்பட்டு தப்புன்னா யார் செஞ்சால் தப்பு தான், ரைட்டுன்னா ரைட்டு தான், ஆள் பார்த்து நீதி வழங்குறது இல்லை. அந்த மாதிரி நீதியாக ஒருவன் ஆட்சி செய்தானேயானால் அவன் நீதியாக ஆட்சி செலுத்தி ஒரே ஒரு ஆளுக்கு உள்ளதில்லை. இப்படி நடத்தின எத்தனை மன்னர்கள் இருந்தாலும் எத்தனை அரசர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அந்தஸ்து இருக்குது. நீதியாக ஆட்சி செய்தானேயானால் வேறு வேறு தப்புகள் அவங்க செஞ்சுருந்தாலும் அந்த விசாரணை நடக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மகசரில் மண்டை காயாது, மகசரில் அந்த வெயில் கொடுமையிலிருந்து அவர்கள் காக்கப்படுவார்கள் என்று சொல்லும் விதமாக ஒரு ஆள் யார்? அல் இமாமுல் ஆதிலு, நீதியான ஒரு அரசனுக்கு இந்த அரசு நிழல் கிடைக்கிறது. அரசு நிழல்னா என்ன அர்த்தம்? அரசுன்னு ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு ஒரு நிழல் இருக்குது, அது பிரம்மாண்டமாக வர இருக்குது. எத்தனை பேர் இருப்பாங்க? லட்சமோ கோடான கோடி மக்கள் அது உள்ளே வருவாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமானது என்று வழங்குகிறது. அதே மாதிரி ஒரு ஷாப்புன் நஷாஃபி இபாதத்தி ரப்பி, ஒரு இளைஞனாக இருந்து அல்லாஹ்வுடைய இபாதத்தில் மூழ்கி கிடக்கிறான். நம்ம இந்த காலத்துலலாம் அவன் பரவாயில்லை, இப்போ நாங்கள்லாம் சின்னவர்களாக இருந்த காலத்துலலாம் இபாதத்து செய்கிறதுனா கிழவண்டு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த இளைஞர்லாம் கொஞ்சம் வர்றீங்க. அந்த காலத்தில் இபாதத்துனா பள்ளிவாசலுக்கு யார் வருவா? 75 ஆனதான் பள்ளிவாசலுக்கு வருவார், 60க்கு மேலே போனால் தான் பள்ளிவாசலுக்கு வருவார். 60க்கு முன்னாடி உள்ள வயசில் எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறவர்கள் வழிபாட்டுக்கு வரவே மாட்டார்கள். அது ஒரு காலம் இருந்தது. இப்போ கொஞ்சம் அல்லாஹ் மார்க் அறிவெல்லாம் கொடுத்த பிறகு இளைஞர்கள் நிறைய என்ன செய்கிறாங்க, இபாதத்தில் இருக்கிறாங்க. அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு ஷாப்புன், ஏன்னா இளமை அந்த இபாதத்தை விட்டு தடுக்கிறது, தப்பு செய்ய தூண்டும். முறுக்கு இருக்கிற காரணத்தினால என்ன வேணாலும் செய்ய தூண்டும். உலகத்துடைய இன்பங்களை அனுபவிக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த இறை வணக்கத்துக்காக நேரம் ஒதுக்கிறதுக்கு உனக்கு முடியாது, கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு ஷாபுன் நஷாஃபி இபாதத்தி ரப்பிஹி, இளைஞனாக இருந்து கொண்டே இபாதத்தில் ஊறி திளைத்திருந்தான் என்று சொன்னான். வணக்க வழிபாடை விட மாட்டான். அப்படி நடக்கிற முதியவர்களுக்கு உள்ள பரிசு தனியாக கிடைக்கும், அது ஒரு விஷயம். இளைஞனுக்கு தான் இந்த பரிசு. இளைஞராக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் நடந்தீர்களேயானால் அரசுக்கு கீழே அவர்களுக்கு இடம் கிடைக்கும். நிழலே இல்லாத அந்த அரசுக்கு எந்த நிழலும் இருக்காது, அல்லாஹ்வுடைய அரசு நிழல் மட்டும்தான் இருக்கும். அதில் இடம்பெறக்கூடிய அடுத்த குரூப் யாருன்னு கேட்டால் இந்த இளைஞர்கள். அப்போ ஒன்று நீதியான அரசன், ரெண்டாவது இளைஞர்கள். அதே மாதிரி ஒரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜிதி, ஒரு மனுஷன் அவன் உள்ளமெல்லாம் மஸ்ஜிதோடவே தொடர்பில் இருக்கிறது, பள்ளிவாசலோட உள்ளம் தொடர்பில் இருக்கிறது. கடையில் இருப்பான், கடையில் அவன் இருந்தாலும் பள்ளிவாசலோட தொடர்பில் இருப்பான், வீட்டில் இருப்பான், பள்ளிவாசலோட தொடர்பில் இருப்பான். எப்போ பள்ளிவாசல் வாங்க சொல்லுவாங்க, எப்போ போகலாம் அப்படின்னு பள்ளிவாசலோடையே அந்த உள்ளத்தை பூரா அந்த பக்கம் திருப்பி வைத்திருப்பானே, அந்த மாதிரியான ஒரு மனிதன், அவன் இளைஞனாக இருந்தாலும் சரி கிழவனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் வருகிறது, அவர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி ஒ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காகவே நேசித்த 2 பேர் அல்லாஹ்வுக்காக சேர்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிகிறார்கள். இப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த 2 பேரும் இதில் அடங்குவார்கள். அந்த மாதிரியான குரூப்புகளும் இதில் சேரும். அடுத்தது ஒரு ரஜுலுன் தலபத்து இம்ராத்துன் தாத்து மன்சிபின் ஒ ஜமாலின், அழகும் பாரம்பரியம் உள்ள ஒரு பெண் ஒருத்தனை அழைக்கும் பொழுது பொக்கால இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டானே, இளமையாக இருக்கிறான். ஒரு அழகான பெண்ணு, அழகனையும் இந்த பாரம்பரியமான ஒரு பெண்ணாக இருந்து அவனை தவறான நடத்தைக்கு அழைக்கிறான். அழைக்கும் பொழுது இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி விட்டானே, அவனும் இதுங்க அரசியலில் வந்துடுவான். இவன் ஒரு குரூப்பு. அதே மாதிரி ரஜுலுன் தசத்தக, தர்மம் செய்கிறான். எப்படி தர்மம் செய்கிறான் என்று கேட்டால் அவனுடைய இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாது. இது இலக்கியமாக சொல்கிறது.
இடது கைக்கு அறிவாக இருக்குது, மூளையாக இருக்குது, இடது கைக்கும் வலது கைக்கும் ஒன்றுமே தெரியாது. அது இடது கைங்கிறது அவனை சேர்ந்த ஒரு பொருள். அவன் கை கொடுக்கறது அவனுக்கு தெரியுமில்ல, அவன் கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியும்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு இப்போ ஒரு ரகசியமாக செய்கிறான், தர்மம் கொடுக்குறான், இந்த கையினால் கொடுக்குறான், இந்த கைக்கு தெரியலை அப்படின்னா ஒருத்தருக்கும் தெரியலன்னு அர்த்தம். யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்கிறவன். ஏன்னா தர்மம் செய்யும்போது பெரும்பாலும் பெருமை வந்துடும். நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னா ₹1 ஒருத்தனுக்கு எடுத்து நீட்டான செஞ்சேனே அவன் நம்மளை பார்த்து சிரிக்கணும் நம்ம நினைப்போம். ₹1 தர்மம் பண்ணிவிட்டு ₹5 தர்மம் பண்ணிவிட்டு நம்மளை பார்த்தவன் சிரிக்கணும், நம்ம போகும்போது எந்திரிச்சு நிற்கணும், அவன் உட்காந்துருக்க சீட்டை நமக்கு தரணும், ஏன்னா தர்மம் செஞ்சுருக்கோம்ல. அப்போ ஒருவனுக்கு உதவி செஞ்சோம் என்று சொன்னால் என்னத்தையாவது எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கும் கூலி இருக்குது. வெளிப்படையாக தர்மம் செஞ்சாலும் கூலி இருக்கிறது, ரகசியமாக செஞ்சாலும் கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். முகஸ்துதி வராமல் செஞ்சுக்கிற வேண்டியது. ஆனாலும் இந்த அர்ஷுக்கு கீழே அந்த நிழல் வேணுமாக இருந்தால் இப்படி சில தர்மங்கத்தையும் செய்யுங்க. ஒருத்தருக்கும் சொல்ல, உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். மனைவி மக்கள் பாப்பா அம்மா ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒருவனுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு சதக்கா செய்கிறீங்க, நல்ல காரியத்திற்காக வேண்டி தர்மம் செய்கிறீங்க. எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால் வலது கை செலவழிப்பது இடது கைக்கு தெரியாதுங்கிறது ஒரு இலக்கியமான வார்த்தை. வலது கை இடது கைக்கெல்லாம் மூளை கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் வலது கை மாதிரி நெருக்கமானவர்கள் கூட தெரியாதுன்னு அர்த்தம், இடது கை மாதிரி நெருக்கமான ஆட்கள் கூட தெரியாதுன்னு அர்த்தம், யாருக்கும் தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்யக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு அரசு கீழே என்ன செய்யும், அந்த 7 பேரில் ஒருவனாக வருவான். அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, ஒரு மனிதன் தனியாக இருந்துக்கிட்டு யாருமே இல்லை, அவன் மட்டும் இருந்திருக்கிறான், இருந்து கொண்டு அழுது கண்ணீர் விட்டு அல்லாட துவா செய்கிறான். நம்ம அந்த மாதிரி துவாக்கள் பெரும்பாலும் யாரும் செய்கிறதில்லை. பள்ளிவாசலில் செய்கிறோம், வீடுகளில் செய்வோம், எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் தூங்கின பிறகு இருட்டில் எந்திரிச்சு அப்போ தான் அல்லாஹ்வுக்காக செய்யணுன்ற அர்த்தம். அல்லாஹ் மட்டும் நினைத்து துவா செய்து அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை விளங்கி அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து நம்ம செஞ்ச தப்புகளை உணர்ந்து கண்களில் கண்ணீர் சொட்ட ஒருவன் துவா செஞ்சானேயானால் ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன், ஹாலியாய் அவன் மட்டும் இருக்கும் பொழுது யாருமே இல்லை, அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த மாதிரி அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான். இப்போ ஃபாலத் ஐனாஹு, அவனுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் சிந்துகிறது. இப்படி இருந்தானேயானால் இவனுக்கும் அந்த அரசுக்கு கீழே நிழல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை ஒன்றுக்கு விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலும் இதில் அடிப்படை என்னன்னு கேட்டால் அரசுன்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ பேருக்கு அங்கே இடம் கொடுக்க போகிறான்ல, இது ஒருத்தம் கிடையாது, இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி செயல் செய்யக்கூடிய ஆள் லட்சம் பேர் இருப்பாங்க, கோடான கோடி பேர் இருப்பாங்க. இவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் அரிசிக்கு கீழே நிழல் கொடுப்பான் என்று வரும் பொழுது, அந்த அரிசியில் அல்லாஹ் வீட்டிருப்பான் என்று வரும் பொழுது, அல்லாஹ் எப்படி நீங்கள் சூனியம்னு சொல்லுவீங்க, அல்லாஹ் எப்படி உருவமற்றவன்னு சொல்லுவீங்க, அல்லாஹ் நான் ஒன்றுமே இல்லைன்னு இப்படி சொல்லுவீங்க. ஒன்றுமே இல்லாதவனுக்கு எதுக்கு அரசு, ஒன்றுமே இல்லாதவனுடைய அரசை தூக்கி சுமக்கிறதுக்கு இப்படி பிரம்மாண்டமான மலக்குகள் எதுக்கு, அதுக்கு இல்லை நிழல் எதுக்கு? அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை நம்ம தப்பாக வழங்கியிருக்கிறோம். அல்லாஹ் அவன் தெளிவாக தான் சொல்லி தர்றான், தப்பை விளங்குற மாதிரி நம்மளை குழப்பலை. அவன் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான். தெளிவான வார்த்தைக்கு தெளிவான அர்த்தம் கொடுக்காம இவங்க உருவமற்றவன் என்று ஏற்கனவே அவங்க மனசில் வச்சுட்டாங்க. அப்படி சின்ன பிள்ளையில சொல்லி அவனுக்கு பாடம் நடத்திட்டாங்கல்ல, உருவமற்றவன் வருது, எப்படி அரசியல் இருக்க முடியும்? அப்போ அரசு மாற்றி அர்த்தத்தை மாற்றுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி உன்னையே மாற்று, நீங்கள் அதுமே மாற்றுற, நீ எதை மாற்றணும், உன்னுடைய நம்பிக்கையை மாற்றணும். நீ தப்பாக நம்பி இருந்தாயானால் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னையே மாற்றிக்கிருவியா, நீ தப்பாக விளங்கி இருக்கிறது தகுந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வசனத்தை மாற்றுவியா அப்படிங்கிற ஒரு அடிப்படை விளங்கிக்கணும். இது ஒரு விஷயமாச்சா? அப்போ அல்லாஹ் எங்கும் இருக்கிறான்லாம் கிடையாது, தூணில் இருக்கிறான்னு கிடையாது, ஒன்றுமே இல்லாதவன் கிடையாது. அல்லாஹ் அரிசில் தான் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கல்புல் முமின் அரிசுல்லா, அரிசுன்னு என்ன தெரியுமா? மூமினுடைய உள்ளந்தான் அரசுங்கிறாங்க. இது ஹதீஸு கிடையாது, ஹதீஸுன்னு பரப்பி விட்றாங்க. அரபியில் சொன்னால் ஹதீஸுன்னு நம்ம நம்பிடுவோம்ல, அதுக்காக என்ன செய்வாங்க, என்ன ஆலிம் சாக்கள்லாம் அரசில் இருக்கான என்ன அர்த்தம்? கல்புல் மூமின் அரசுல்லா, மூமினுடைய கல்பு தான் அரசு, அல்லாவுடைய அரசு. இங்கே இருக்கிறான்னு அர்த்தமா? இப்படி அல்லாஹ் அரசில் இருக்கிறான்னு கேட்டால் நம்ம கல்புக்குள்ளே தான் இருக்கிறான், மூமினுடைய உள்ளத்தில் இருக்கிறான். அப்போ ஒரு 250 கோடி மூமின்கள் இருக்கிறாங்க, 250 கோடி அல்லாஹ் பார்ப்ப இங்கேயும் அல்லா இருக்கிறான், அப்போ அங்கேயும் அங்கே இருக்கான், அங்கே ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் எத்தனை அல்லாங்கிற ஒருத்தன் தானங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்? 250 கோடி உள்ளத்துலையும் உட்காந்துட்டு இருக்கான்னா உள்ளத்தில் எப்படி இருப்பான்? சரி, உள்ளத்தில் அவன் இருந்தாலும் நீ சாவக்கூடாது, என் செத்துங்க. எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, எத்தனை மூமின்கள் செத்து போயிட்டாங்களா இல்லையா? ரசூலில் மூத்தா போயிட்டாங்கல்ல, அவங்க உள்ளத்தில் அல்லாஹ் இருந்தாண்டா அல்லாவும் சேர்ந்துல செத்து போயிட்டான்னு வரும். சஹாபாக்கள் இறந்து போயிட்டாங்கல்ல,
அவங்க கல்புல அல்லாஹ் இருந்தான்னா அவங்க இறந்தவொன்னே அல்லாஹ் இறந்து போயிட்டான்னு வருமே. யார் கல்புல எனக்கு கல்புல நினைக்கலாம், அல்லாஹை பற்றி கல்புல நம்ம என்ன செய்யலாம், நினைக்கலாம், பயப்படலாம், உணரலாம், சிந்திக்கலாம். அந்த அர்த்தம்னா ஓகே. அவன் இருக்கிறத கல்புக்குள்ளே தானே என்ன அர்த்தம்? அவன் ஏன் கல்புக்குள்ளே இருக்கிறான்? அவனுக்குன்னு உள்ள இடத்துல அவன் இருந்து கொண்டு இருக்கிறான், இருந்து கொண்டு கண்காணிப்பான். மனுஷன் கண்காணிக்கிற நம்புறீங்க? அமெரிக்காக்காரன் எங்கே வந்துக்கிட்டு இங்கே உள்ள மண்ணடியில் எரும மாடு போனால் கூட அவன் கண்காணி சொல்கிறேங்கிறான். அவன் சேட்டலைட் மேலே விட்டு வச்சுருக்கிறான், அங்கேருந்து பார்க்குறான். இந்த இடத்துல இந்த பள்ளிவாசலுக்கு ரோட்டில் வந்து ஒரு எரும மாடு போகுதுன்னு சொன்னால் அந்த எரும மாடு அளவுக்கு படம் பிடிச்சி காட்டுற அளவுக்கெல்லாம் இவனுக்கு முடியுதுங்க, ரப்புல் ஆலமீன் முடியாதா? படைச்ச இறைவன் அல்லாஹ் இறைவனுக்கு ஒன்றும் முடியாதுன்னு நினைக்கிறாங்க. மனுஷன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறானே. இங்கே உட்காந்துட்டு எத்தனையோ ஒரு 30,000 40,000 50,000 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து ஏவுகணை அடித்து கரெக்டாக கொண்டு தடிக்கிறான். அந்த இடத்துல அந்த ஏவுகணை இருக்குன்னு பார்த்து பல்லாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போய் குறி வச்சு தாக்கி தகர்த்து நாசமாக்குற அளவுக்கு மனுஷன் செய்வானா? அல்லாஹ் அங்கேருந்து இப்படி பண்ணுவான்னு அப்படி மனுஷனுக்கு ஓடுது. அரசில் உட்காந்து இப்படி பண்ணுறது. நீ போனால் நீ பண்ணுறியடா, உனக்கு அந்த மாதிரி சில ஆற்றலை தந்திருக்கிறானா? அந்த அளவுக்கு தரல, அதில் கோடான கோடியில் ஒரு சின்ன அளவு தந்திருக்கிறான். அதை கொண்டு எவ்வளோ காரியம் நீ செய்கிற? இப்போ இந்த இடத்த குறி வச்சுக்கிட்டு அமெரிக்கா வந்து ஒரு பட்டன் தட்டினா இங்கே வந்து விழுவும், ஏவுகணை வந்து விழ முடியும். அப்போ எப்படி அதுக்கு என்ன மூளை இருக்கா, அறிவு இருக்கா? ஒன்றும் இல்லாத பொருளை கொண்டாந்து அடிக்க முடியும். அதனால் அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் இதெல்லாம் சின்ன ஒரு விஷயம். அந்த காலத்தில் நம்ம கஷ்டமாக இருக்கலாம், நவீன யுகத்தில் நம்புறதுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அதனால் கல்புல் மூமினுடைய உள்ளந்தான் அரசுங்கிறதெல்லாம் கட்டுக்கதை, அப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. மூமினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பற்றி நினைக்கலான்னு சொல்லுங்கள், அது ஒரு விஷயம். இதுதான் அல்லாஹ்வுடைய அரசு என்று சொல்லி அரசுடைய அர்த்தத்தை மாற்றுவதற்கு போனால் அது வழிகேடாகிவிடும். அது ஆயிடுச்சா? அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்